கட்சி மேல அவங்களுக்கு பிரச்சனை சார். யாருக்கு? ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களுக்கு கட்சி மேல பிரச்சனை. ஊழல் கட்சி தானே ஆம் ஆத்மி. அந்த ஊழல் கட்சியுடைய 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்போ ஆப்வியஸ்லி ஊழல்வாதிகள் தானே. நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க இப்போ? அவங்க 7 பேர் வராங்கன்னப்போ பாஜக எதுக்காக எடுத்துக்கணும்? ஏன் ஏன் நீ என்ன ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் வந்து என்கிட்ட சேர்க்கணும் என்ன குப்பை தொட்டியான்னு தானே கேட்கணும் பாஜக. அதை கேட்காம இப்படி வரக்கூடியவங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சரிங்க. அவங்க நல்ல மனுஷனாவே இருக்கட்டும். பதவி கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சி தானே. அப்படி ஒரு பதவியோட வரவனை எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? நீ வாப்பா, தாராளமா வாங்க. ஆனா ஆம் ஆத்மி கொடுத்த அந்த ஊழல் கட்சி கொடுத்த பதவியை நீங்க வகிச்சிட்டு இருக்கீங்களா, வச்சுக்கிட்டு இருக்கீங்களா கையில? எனக்கு பிடிக்கல. எனக்கு 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 அருவருப்பா இருக்கு. ஆம் ஆத்மி கொடுத்த அந்த மாநிலங்களவை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என்கிட்ட வா, நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு நல்லா ராஜினாமா பண்ண மாட்டாங்களா அப்போ? யாரு பண்ண மாட்டாங்க? ராஜினாமா எதுக்கு? அவங்களோட பிளானே அதுதானே. இப்போ 7 3 பங்குல 2 பேர். உதாரணத்துக்கு இப்ப 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேரு ஒரு கட்சியில இருந்து தாவி இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா பண்ண முடியாது. ஒருத்தர் போறாருன்னா பண்ண முடியும். அதுதான் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. இப்போ 100 பேர் இருக்கிறாங்க. அதுல 20 பேர் போறாங்கன்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ அந்த 20 பேரை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட முடியும், பதவியை நீக்கிட முடியும். 100 பேர்ல 45 பேரு 60 பேரு 70 பேர்லாம் போறாங்கன்னா பண்ண முடியும். அதான் 3ல 2 பங்கு போறாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ பண்ண முடியாது. அதுதான் அடிப்படையான கணக்கு. சோ இவங்க ஆப்வியஸ்லி பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினரா உட்கார்ந்துகிட்டு பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் இவங்களும், ஏன்னா மாநிலங்களவையில அவங்களுக்கு பலம் கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி லோக்சபாவை கம்பேர் பண்ணும்போது தேவைப்படுது, பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.